அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தரானே. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அதற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டே இருந்திருந்தார். ஆனால் இதுவரையில் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கேனும் அவர் விரும்பியது போல் நடைபெறாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தன்னுடைய பிரதிநிதியை ரஷ்யாவுக்கு, மாஸ்கோவுக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். சமீபத்தில் கூட 2-3 நாட்களுக்கு முன்னதாக பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது. யார் சந்தித்தார்கள், என்ன விதமான பேச்சுவார்த்தை நடைபெற்ற என்ற விடயங்களை எங்கள் உறவுகளுக்கு கூறுங்கள். ரஷ்யாவுக்கான, அதாவது அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப் அவர்தான் சென்றிருந்தார். அவர் இது ரஷ்யாவுக்கு கடந்த 2 மாதங்களில் செல்கின்ற 3வது பயணம் இது. அவர் போன போது இந்த தடவை பூட்டினை சந்தித்தார், ரஷ்ய அரசு தலைவரை. அப்ப அது அந்த முதலாவது சந்திப்பே எல்லா இடமும் பெரிய மட்டத்தில் பேசப்பட்டது. என்னென்று சொன்னால், பூட்டின் அவரை வரவேற்க வரும்போது அவர் பூட்டினுக்காக காத்திருந்த சமயம், பூட்டினை கண்டவுடன் தனது இதயத்தில் கையை வைத்து அவரை வரவேற்றதும், அதன் பிற்பாடு கை கொடுத்து விட்டு அவருக்கு பின்னால் சென்ற பாவனை அது அமெரிக்க காங்கிரஸ் மட்டத்தில் கூட பலர் அதை விமர்சித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு என்னென்று சொல்றது, புட்டின் ஓர்டருக்கு பணிஞ்சு போற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் உண்டு. ஆனால் இதுக்கு எதிராக இலோன் மஸ்க் அவர்களும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அவரை பொறுத்தவரையில், விட்கோஃபை பொறுத்தவரையில் அவர் ஏராளமான பேச்சுவார்த்தைகளை சக்சஸ்ஃபுல்லா முடித்தவர். பல இடங்களில் அவர் இந்த பேச்சுவார்த்தையில அவர் ஒரு பெஸ்ட் நெகோசியேட்டர் என்றுதான் கூறியிருக்கிறார். ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னரும் இந்த காசாவில போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வந்தது அவர்தான் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் 4 மணி நேரம் ரஷ்ய அதிபருடன் பூட்டிய அறைக்குள் தான் கதைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரஷ்ய அதிபர் நேருக்கு நேர் கதைப்பாரை தவிர அவர் ஏனையவர்களை அந்த பேச்சுக்களில் பங்கு பெற்றது குறைவு, அவ்வாறு நடைபெறுவது குறைவு. இதில் 2 பேரும் தனியாக கதைத்ததாகத்தான் கூறப்படுகிறது. அதுதான் பேச்சுவார்த்தை முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யாரை எது கேட்டாலும் எந்த தகவலும் இல்லை, யாரும் தகவல் சொல்வதாக இல்லை. ரஷ்யாவிடம் கேட்கும் போது அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பேச்சுக்கள் நல்லபடியாக நடந்தது, போர் நிறுத்தம் தொடர்பாகத்தான் பேசினோம், சண்டையை நிறுத்துவது தொடர்பாக நல்லபடியாகத்தான் நடந்தது, பொறுமையாக இருந்தது. அமெரிக்காவை கேட்டால் அமெரிக்காவும் அவ்வாறுதான் கூறுகிறது. அப்ப இருவரும், அதாவது இந்த பேச்சுக்கள் தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் முழுமையாக யாரும் பெற முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அவர் அதை அங்கு பேசிவிட்டு பிறகு அவர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுக்கள் ஓமான் நடைபெற்றது. அதுக்காக அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அடுத்ததாக பூட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறார் என்ற ஒரு வதந்திகள் பரப்பப்பட்டிருந்தன. ஆனால் அதை அமெரிக்கா கூறியிருக்கின்றது, ரஷ்யா கூறியிருக்கின்றது அவ்வாறு ஒன்று இன்னும் ஷெடியூல் பண்ணப்படவில்லை. அப்ப அது நடக்கும், ஆனால் இப்போது இந்த செய்திகள் உண்மை இல்லை என்றவர்கள் கூறியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கின்றார். ஆனால் நிச்சயமாக தனக்கு தேவையான வகையில் தான் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இனி அவருக்கும் அந்த நாட்டுக்கும் அதனால் பலன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு முன்வர மாட்டார். ஆனால் இப்போ சமீபத்தில்
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த விரிசல் மேலும் இந்த போரை நீடிக்க வைக்கப் போன்றா என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை என்று நம்புகிறேன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் 24 பில்லியன் டாலர்ஸ் கீவுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போன்றது. இங்கே அமெரிக்காவுக்கும் ஏனைய மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையில் இந்த முருகல் நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் போர் முடிவுக்கு வராதா? என்ன நிலைமை? ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது? உண்மைதான். இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரை மேலும் கொண்டு செல்வதற்கு தான் ஐரோப்பிய ஒன்றியம் முனைந்து நிற்கின்றது. பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் முனைப்பாக நிற்கின்றன. எனவேதான் இப்ப ட்ரம்ப் ஒன்றை கூறியிருந்தார், இந்த போர் பைடன் போர், இது எந்த போர் அல்ல, இது பைடன் ஆரம்பித்த போர். அவருக்கு அவர் கூறியிருக்கிறார் அவருக்கு மூளை இல்லை, அப்போது இப்பயும் மூளை இல்லை என்றுதான் கூறியிருக்கிறார். அவர் அப்படித்தான் கதைப்பார். மூளை இல்லாமல் ஆரம்பித்த போர். செலன்ஸ்கிக்கு கூறியிருக்கிறார், நீங்கள் ஆயுதங்களை கேட்கிறீர்கள் சரி, நீ ஆரம்பித்த போர் அல்ல, எனவே நீ அதில் வெற்றி பெறவும் முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார். நீயாக ஒரு போரை ஆரம்பித்திருந்தால் சில சமயங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் யாருக்காகவோ நீங்கள் ஆரம்பித்த போர், எனவே அதில் வெற்றி பெற முடியாது, எனவே ஆயுதங்களை தர முடியாது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக நீங்கள் கூறியது போல இப்ப பல பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். படையை அனுப்புவர் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப படையை அனுப்புவதிலும் 6 நாடுகள் தான் அதற்கு முன்வந்திருக்கின்றன என்றும், அதில் யார் 6 நாடுகள் என்று பார்த்தால் பிரான்ஸ் ஒன்று, பிரித்தானியா ஒன்று, ஈஸ்டோனியா, லட்வியா, லித்துவேனியா என்று சிறிய நாடுகள். அவர்களிடம் இருக்கின்றது 2000-5000 படையினர் தான் அனுப்ப முடியும். இவர்கள் 6 பேர், மற்றொரு நாட்டின் பேரை அவர்கள் கூறவில்லை. இந்த 6 பேரும் தான் போகிறதுக்கு இப்போ ரெடியா இருக்கிறது. இத்தாலி போக விருப்பமில்லை, ஸ்பெயினோ வேறு நாடுகள் இதற்கு ஈடுபட விருப்பமில்லை, ஜெர்மனும் அப்படித்தான். அப்ப இந்த நாடுகள் அதிலும் ஒரு குழப்பம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் முனைப்பாடிப்பதை பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது, இந்த போரில் பைடன் அரசை ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளுக்கு இழுத்து விட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நெத்தனியாகு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அமெரிக்காவை ஏதோ ஒரு வழியில் இந்த ஈரான் போருக்குள் இழுத்து விட திரிவது போல இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தான் உண்மையில் பைடன் அரசை மடை மாற்றி இதற்கு இழுத்து விட்டதா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இப்போது அமெரிக்கா போரை நிறுத்த முற்பட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர்களால் முடியாது. விருப்பம் இல்லாட்டி இந்த போரை அவர்களால் தொடர முடியாது. படைபலம் ரீதியாகவோ ஆயுத ரீதியாகவோ அவர்களால் இதை தொடர முடியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த போர் நிறுத்தப்படுவது விருப்பம் இல்லாததால் தான். முனைப்பாக நிற்பதற்கு என்ன காரணம்? ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்போது அவர்கள் சமாதானத்துக்காக நின்றது என்று யோசிப்பார்கள். ஒரு நாளும் அவர்கள் சமாதானத்துக்காக நின்றதில்லை. நெப்போலியன் போராக இருந்தாலும் சரி, முதலாவது உலகப் போராக இருந்தாலும் சரி, 2வது உலகப் போராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆரம்பித்தவர்களே அவர்கள் தான். இந்த பேரழிவுகளை ஐரோப்பா தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஐரோப்பா வரலாற்றில் எப்பவும் சமாதானத்துக்காக நின்றதாக இல்லை என்றுதான் அவர் கூறுகிறார். அதுதான் உண்மையும் போல. அதாவது பொருளாதாரத்தால் இப்ப முதலாவது உலகப் போர் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, 2வது உலகப் போர் வந்த போதும் பொருளாதார வீழ்ச்சி தான் இந்த போருக்கு கொண்டு வந்திருந்தது. அப்ப பொருளாதாரத்தின் வீழ்ச்சியை ஏதோ ஒரு வகையில் ஈடுகட்டுவதற்கு அவர்களுக்கு இந்த போர் தேவைப்படுவதாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், ஒன்று, அதாவது இந்த போரின் ஊடாக ஏனைய நாடுகளின் வளங்களை கொண்டு வருவதன் ஊடாக தாங்களுக்குரிய ஒரு சபைவர் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்ப அமெரிக்கா தலைமையில் சென்றால் ஏதோ ஒரு வழியில், இப்ப உதாரணமாக நீங்க பார்க்கலாம், அமெரிக்கா உக்ரைன் வளங்கள், கனிம வளங்கள் தொடர்பாக உடன்பாட்டை எழுதியதே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கின்றது. என்னடா, ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரை காலமும் ஈராக் போராக இருக்கலாம், லிபியாவாக இருக்கலாம், எல்லோருமா சேர்ந்துதான் பங்கு போட்டார்கள். ஆனால் இந்த முறை பங்கு போடவில்லை, அமெரிக்கா தானே எடுத்து விட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப இந்த வளங்களுக்காகவும் அந்த பொருளாதார அந்த சந்தை வாய்ப்புகளை கைப்பற்றுவதற்காகவும் தான் இந்த போரை அவர்கள் விரும்பி இருந்தார்கள். ஐரோப்பாவை பொறுத்தவரையில் தங்கள பொருளாதார நலன்கள் சபைகளுக்காக ஒரு போர் தேவைப்பட்டது. அதிலும்
சின்ன சின்ன நாடுகளால் அவர்களால் முடியாது. மிகப்பெரிய ஒரு ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்று இந்த போருக்குள் இறங்கி இருந்தார்கள். ஆனால் அது அவர்கள் நினைத்த மாதிரியான போர் அமையவில்லை. வேறு வேறு காரணங்களுக்காக இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆரம்பித்திருந்தாலும் சேதங்கள் தொடர்ச்சியாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், படைக்கலங்கள் என்று வரும்பொழுது, இனி விமானம் என்று வரும்பொழுது தொடர்ச்சியாக இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலை கொடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு போர் விமானத்தை சுட்டி வீழ்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவின் F-16 ரக 4வது தலைமுறை விமானம் அது ரஷ்யாவில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக முதலில் BBC செய்தி நிறுவனம் தான் போட்டிருந்தது. அது விமானி கொல்லப்பட்டிருக்கிறார் என்று. எங்கு நடைபெற்றது என்று தெரியவில்லை. அதன் பிறகு உக்ரைன் அதை உரிமை கோரியிருந்தது. அதாவது ஒரு சண்டை களத்தில் தான் அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக BBC போட்டிருந்தது. அது வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் R-37 ஏர் டு ஏர் லான்ச் மிசைல்ஸாக இருக்கலாம், அல்லது S-400 ரக தரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம். விமானத்தை நோக்கி 3 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் விமானம் வீழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. எங்கு வீழ்ந்தது என்று கூறவில்லை. ரஷ்யா அதுவரையும் ஒன்றும் ரஷ்யா ஒன்றையும் பேசவில்லை. அதன் பிற்பாடு திங்கட்கிழமை ரஷ்யா கூறியிருக்கின்றது, சண்டை களத்தில் விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்று. கடந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தெரியும், ஒரு விமானம் உக்ரைன் முதலாவது பரப்பிலேயே வீழ்ந்து நொறுங்கி இருந்தது. அப்ப அதனுடன் சேர்த்து பார்த்தால் இது 2வது விமானம். இந்த விமானங்களை நோர்வே, பெல்ஜியம், நெதர்லாந்து போன்ற நாடுகள் தான் வழங்கி இருந்தது. அதுவும் செகண்ட் ஹேண்ட் விமானங்கள் என்றுதான் கூறுகிறது. இந்த விமானத்தை கொடுக்கும் போது கூறினார்கள் கேம் சேஞ்சர் என்றுதான் கூறினார்கள். ஆனால் அங்கு எந்த களமுனையிலும் மாற்றம் ஏற்படவில்லை. அப்ரஹாம் டேங்கை கொடுக்கும் போது அவ்வாறு தான் கூறினார்கள். பேட்ரியாட் ஏவுகணையை கொண்டு வந்து வைக்கும் போதும் அப்படித்தான் கூறினார்கள். ஹிமாஸ் ஏவுகணைகளை கொடுத்த போதும் அப்படித்தான் கூறினார்கள். ஆனால் எந்த ஒரு ஆயுதத்தாலும் அந்த களமுனையை மாற்ற முடியவில்லை. இப்போது அதற்கு அடுத்த உதாரணமாக F-16 வந்து நிற்கின்றது. களமுனையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. அதாவது 2 சம்பவத்திலும் உக்ரைன் விமானியை இழந்திருக்கு. அப்ப ஏர் சுப்பீரியரிட்டி என்று சொல்றது வான் மேலாண்மையை இப்போது ரஷ்யா கொண்டிருப்பதை இது காட்டுகின்றது. என்றால் அமெரிக்காவின் 4ஆம் தலைமுறை விமானத்தால் கூட அங்கு போக முடியவில்லை. இப்ப இது எங்கு வைத்து சுட்டார்கள்? ஏனென்றால் உக்ரைன் இந்த விமானத்தை பின்தளத்தில் வைத்துத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தது. ரஷ்யாவின் முன்களமுனைக்கு செல்ல வேண்டாம் என்றுதான் கூறப்பட்டிருந்தது. ஏனென்றால் சுட்டு பிடித்துவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முன்னணி காவலரன்களில் இருக்கின்ற ஏவுகணைகள், தரையிலிருந்து வானுக்கு பாய்கின்ற ஏவுகணைகள் பாதுகாப்பு முன்னனுக்கு இருக்க, பின்னுக்கு இந்த விமானத்தை வைத்து இயக்குவது, இதிலிருந்து நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவுவதுதான் அதன் திட்டமாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் சுட்டு பிடித்து விட்டார்கள். ஆனால் இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அண்மையில் கூட உக்ரைன் அதாவது மார்ச் மாதம், கடந்த மாதம் உக்ரைன் வான்படை தளபதி ஒன்றை கூறியிருந்தார். அதாவது ரஷ்யாவின் Su-35 வான் தாக்குதல் விமானத்துடன் ஒப்பிடும் போது இந்த F-16 விமானம் மிகப்பெரிய அளவு திறமைகளை கொண்டதாக இல்லை என்று கூறியிருந்தார். அதற்கு அவர் சொன்னது என்னென்று சொன்னால், அது இந்த ஏர் பேட்டில் அதோட நாங்கள் போட்டி போட முடியாது Su-35ஓட. ஏனென்றால் இது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்கா இருக்கிறது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வீக்கா இருக்கின்றது, ரடார் சிஸ்டமும் வீக்கா தான் இருக்கின்றது. அது இந்த நவீனத்துவத்துக்கு இல்லை என்று கூறியிருந்தார். இப்ப R-37 ஏர் டு ஏர் லான்ச் மிசைல்ஸ் அடிப்பாங்களா இருந்தால் அது Su-35 இருந்து, இரண்டாவதான் இன்டர்செப்டர், அதுல இருந்துதான் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் S-400 என்று சொன்னால் அது ரஷ்யாவிலிருந்து அந்த ஏவுகணைகள் அடிக்கலாம். ஏனென்றால் அதை பெருமளவில் ரஷ்யா பயன்படுத்தவில்லை. அவர்கள் இதுவரை காலமும் S-300 தான் பயன்படுத்தி வந்தார்கள். S-400 முதலில், அதாவது 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டுகளில் பயன்படுத்தி இருந்தார்கள். எங்கு என்று சொன்னால் கிவ்வுக்கு மேலே, அதாவது ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் தலைநகரத்துக்கு மேலே பறந்த விமானத்தை சுட்டு பார்த்திருக்கிறார்கள். அப்ப ஒரு தடவையில், அதாவது ஒரே நாளில் 2-3 விமானத்தை சுட்டு விட்டிருந்தார்கள் Su-27 ரக விமானம். அதன் பிற்பாடு உலங்கு வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். அது ஏன் என்று சொன்னால் ஹை ஆட்டிடியூட், லோ ஆட்டிடியூட் என்று இருக்கிறது. சில ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல வச்சுத்தான் தாக்கும்.
சில ஏவுகணைகள் மட்டும்தான் குறிப்பிட்ட, அதனாலதான் சில விமானங்களை நீங்க பார்க்கலாம் தாழ்வாக பறந்து போவது, இரண்டால் ஏவுகணையின் ரடார்ல இருந்து தப்புறது. ஆனால் இந்த S-400 வந்து ரெண்டையும் கவர் பண்ணும், அந்த அதுல இருக்கிற லோஞ்சர். அப்ப அதுக்கு உலங்கு வானூர்தியம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள், அதை சரியான லோ ஆட்டிடியூட்ல வச்சு சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். அப்ப இது இது சுட்டு வீழ்த்தப்பட்டது F-16 வந்து அது பெரிய ஒரு இவெண்டாக கருத முடியாது என்றால் அவர்களால் சுட முடியும். இவர்கள் அந்த பரப்புக்கு அதை கொண்டு செல்லவில்லை. ஆனால் இப்போது அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து அமெரிக்காவின் ஆயுதங்கள் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உலக ஆயுத சந்தையின் பிம்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். சுருக்கமா 2 விடயங்களை பார்க்கலாம். அதாவது சுமிக் பகுதியில் கூட அவர்கள் குறிவைத்து தாக்குவதற்கு என்ன காரணம்? சுமிக் பகுதியை அடுத்தது உங்களுக்கு தெரியும், கர்க்ஸ் பகுதி வந்து ரஷ்யா இப்போது கைப்பற்றி இருக்கிறது. கர்க்ஸ் பகுதி மீதான நடவடிக்கையை வந்து உக்ரைன் படையினர் சுமிக் பகுதியிலிருந்து தான் ஆரம்பித்திருந்தார்கள். அப்ப இப்ப ரஷ்யா வந்து சுமிக் பகுதியை கைப்பற்றி அதை ஒரு பஃபர் சோனாக மாற்றுவது ரஷ்யாவுக்கு தேவையாக இருக்கின்றது. சுமிக் பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டரில் தான் ரஷ்யா படையினர் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் படையினரின் அவார்ட் செரிமனி என்று சொல்கிறது, அதாவது அவர்களுக்கு பதக்கங்கள் வழங்குகின்ற அந்த நிகழ்வு ஒன்று இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னொரு தரப்பு கூறுகிறது கொமாண்ட் சென்டர் எல்லா கட்டளை அதிகாரிகளிட கூட்டம் நடந்து கொண்டிருந்ததாகவும், அதன் மீது 2 ஏவுகணைகளை ரஷ்யா ஏவி இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் பலர் ஜெனரல் தர அதிகாரிகள் என்றும் கூறப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உக்ரைன் கூறியிருக்கிறது புனித ஞாயிறு விழா தொடர்பாக மக்கள் கூடிய இடத்தில் தாக்குதல் நடத்துகிறார். ரஷ்யா கூறியிருக்கின்றது அவர்களின் கட்டளை மையம் மீதுதான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பும் மாறி மாறி கூறிக்கொண்டிருந்தாலும் அந்த தாக்குதல் நடந்தது மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டதும் உண்மை. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்பொழுது இந்த போர் ஆரம்பித்த பொழுது கொண்டு வந்த தடையை மீண்டும் நீடித்திருப்பது போல் தெரிகிறது. அவருக்கு இந்த வரி விதிப்பது நீடிப்பது என்றால் பிடித்த ஒரு விடயமாக இருக்கு. அது தொடர்பாக சுருக்கமாக உண்மைதான். மீண்டும் ரஷ்யா மீதான தடையை 12 மாதங்களுக்கு நீடித்திருக்கிறார். இந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் கிரைமியாவை ஆக்கிரமித்த போது கொண்டு வரப்பட்ட தடை அது வந்து பல மடங்காக அதிகரித்திருந்தது 2022ஆம் ஆண்டு. இப்போது மீண்டும் அதிகரித்திருக்கின்றார். அதற்கு அவர் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், ரஷ்யா இப்போதும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற தேர்தல்களில் அவர்களின் நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கின்றன, தலையீடுகள். அதே போல சைபர் தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள், அமெரிக்காவின் உள்விவகாரங்களில் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலை நீடித்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவும் அதை பற்றி பொருட்படுத்துவதில்லை. நீங்கள் தடையை போட்டால் பிரச்சனை இல்லை, அந்த பேச்சுக்களுக்கு அவர்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறார்கள், கதைக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் எந்த விதமான கருத்தும் இல்லை என்றால் அவர்கள் கொண்டு தெரியுது தடைகள் ஒன்றும் பெருசாக வேக் பண்ணவில்லை என்றது தெரிகிறது. அப்ப அதை அவர்களும் பொருட்படுத்தவில்லை போலதான் தெரிகிறது. சிறப்பு. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பாகவும் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.